டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2, அதாவது தமிழில் கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிவன். அடுத்த கொஸ்டின், இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் அப்துல் கலாம். ஓகேங்களா, ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின், மின்னணு இயந்திரம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்த கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பேரு மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு கேட்டால் மூவலூர் ராமாமிர்தம். அடுத்த கொஸ்டின், அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் யார்? முத்துலட்சுமி அவர்கள். ஓகேங்களா, அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் வந்து முத்துலட்சுமி. அடுத்த கொஸ்டின், மறைமலை அடிகளின் மகள் பெயர் கேட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா, மறைமலை அடிகளின் மகள் பெயர் வந்து நீலாம்பிகை அம்மையார். அடுத்து, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழேக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பாரதிதாசன். தமிழேக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காரியாசன். ஓகேங்களா, சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். அடுத்து, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அண்ணா அவர்கள். ஓகேங்களா, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவங்க பேர் தான் அண்ணா. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஓகேங்களா, உரிச்சொற்கள் 2 வகைப்படும். அடுத்து, இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க. பூவாது, அதுக்கு வந்து என்ன இலக்கண குறிப்புனா எதிர்மறை பெயரச்சம். பூவாதுங்கிறது எதிர்மறை பெயரச்சம். அடுத்த கொஸ்டின், தாராசுரம் ஜெகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் ராசராசன். ஓகேங்களா, தாராசுரம் ஜெகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் வந்து 2ஆம் ராசராசன். அடுத்து, தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மாமல்லபுரம். தமிழ்நாடு சிற்பக்கலை கல்லூரி எங்கே அமைந்துள்ளது? மாமல்லபுரம். அடுத்து, ராவண காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புலவர் குழந்தை. ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. அடுத்து, ராவண காவியம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 5 காண்டங்கள் 3100 பாடல்கள். ராவண காவியம் 5 காண்டங்கள் 3100 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது பேரு 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களின் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து, நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 143. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், தி ஜானகிராமன் எழுதிய பயண கட்டுரை வந்து அடுத்த வீடு 50 மைல். ஓகேங்களா, தி ஜானகிராமன் எழுதிய பயண கட்டுரை பேர் வந்து அடுத்த வீடு 50 மைல். ஓகேங்களா. நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆச்சா மரம். ஓகேங்களா, ஆச்சா மரம் வந்து நாகசுர கருவி செய்ய பயன்படுத்தும் மரம். ஓகேங்களா. அடுத்து, சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு பூ பிளஸ் இனம் கேட்டிருக்காங்க. பூவினம், அது ஜெனரலாக தெரியும். பூ பிளஸ் இனம் பூவினம். அடுத்து, பிரித்து எழுதுகள்ல திருவருட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு பிளஸ் அருட்பா வந்து திருவருட்பா. அடுத்த கொஸ்டின், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. 63 நாயன்மார்கள். ஓகேங்களா. அடுத்து, இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு கொல்யானைன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன தொகை? வினைத்தொகை. கொல்யானைங்கிறது வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின், காஞ்சி என்றால் டேஸ் என்று பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். காஞ்சினா நிலையாமை. அடுத்து, கடலூரில் இருக்கின்ற காரமணி குப்பம் எதற்கு பெயர் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. கருவாட்டு சந்தை. கடலூரில் இருக்கின்ற காராமணி குப்பம் எதற்கு பெயர் பெற்றது? கருவாட்டு சந்தை. அடுத்த கொஸ்டின், தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன். தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். அடுத்து, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் வந்து பெரியார். அடுத்த கொஸ்டின், தொண்டு செய்து படுத்த பலன் தூய்தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா. அடுத்து, யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? 5 சருக்கங்களை. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது கேட்டால் 5 சருக்கங்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குமரில பட்டர். ஓகேங்களா, குமரி பட்டர் வந்து திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஓகேங்களா. கவிராஜா மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கன்னடம்.
கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? கன்னடம். அடுத்த கொஸ்டின், துறைமுகம் என்னும் நூலை எழுதியவர் சுரதா. துறைமுகம் என்னும் நூலை எழுதியவர் சுரதா. அடுத்த கொஸ்டின், விட்டு விட்டு இதோட இலக்கண குறிப்பு தருன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர்? அடுக்கு தொடர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டதுன்னா 268. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. அடுத்து, சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து மென்பொருள். சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மென்பொருள். ஆசிரியப்பா டேஷ் ஓசை பெற்று வரும்? அகல ஓசை. ஓகேங்களா. அகவ ஓசை வந்து ஆசிரியப்பா வந்து பெற்று வரும். அடுத்து, வெண்பா டேஷ் ஓசையை பெற்று வரும்னு கேட்டால் செப்பல் ஓசை. செப்பல் ஓசை வந்து வெண்பா வந்து பெற்று வரும். ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை. ஓகேங்களா. அடுத்து, 8 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க? ஆ. ஓகேங்களா. 8 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஆ. அடுத்த கொஸ்டின், குமரன் மலையின் நனைந்தான் இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க? உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் இது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க? ராபர்ட் கார்ட்வெல். ஓகேங்களா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ராபர்ட் கார்ட்வெல். அடுத்து, நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் வந்து திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்த கொஸ்டின், சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஓகேங்களா. ஔவையாரோட வாக்கு தான் சனி நீராடு என்பது ஔவையாருடைய வாக்கு. கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு டேஸ் ஆகும்? ஆழி கிணறு. கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு வந்து ஆழி கிணறு. அடுத்து, மாதவி காவியம் என்னும் நூலை எழுதியவர் வந்து தமிழ் ஒளி. ஓகேங்களா. மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒளி. அடுத்த கொஸ்டின், நீர் இன்று அம்மையா யாக்கைக்கு எல்லாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா. அடுத்து, கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க? 3 வகைப்படும். ஓகேங்களா. கூட்டு வினைகள் வந்து 3 வகைப்படும். அடுத்து, சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் வந்து கலித்தொகை. சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. அடுத்து, ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? மருதம். ஏறு தழுவுதல் வந்து மருத நிலத்தில் தோன்றியது. அடுத்த கொஸ்டின், மணிமேகலை எந்த சமயத்தை சேர்ந்த நூல்? புத்த சமயம். ஓகேங்களா. மணிமேகலை எந்த சமயத்தை சேர்ந்த நூல்னா புத்த சமயம். அடுத்த கொஸ்டின், நன்னூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? பவனந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார். ஓகேங்களா. மா ராசமாணிக்கனார். அடுத்த கொஸ்டின், செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்று வரும் அணி என்ன அணின்னு கேட்டிருக்காங்க? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துக்கெல்லாம் தலை அப்படின்னு எந்த அணின்னு கேட்டிருக்காங்க? அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்த கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எதுன்னு கேட்டிருக்காங்க? குன்றிமணி. ஓகேங்களா. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குன்றிமணி. அடுத்த கொஸ்டின், கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புத்தகத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு கேட்டிருந்தாங்க? 2003. ஓகேங்களா. அடுத்து, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க? புறநானூறு. அடுத்து, ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லியிருக்காங்க? சிப்பி நத்தை. ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை. தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க? தொல்காப்பியம். தமிழ் மொழியின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து, இலக்கண குறிப்பு தரன்னு சொல்லி உணர்ந்தோர். அதுக்கு இலக்கண குறிப்பினா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் வந்து உணர்ந்தோர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.